Hi students, welcome to Arish Maths Academy. இந்த வீடியோல வந்து நம்ம 9th Mathematics exercise 1.2ல இருக்கிற ப்ராப்ளம் பார்க்க போறோம். 1.2ல வந்து ஏற்கனவே 3 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ 4th ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? Identify the following sets as null set or singleton set. கொடுத்திருக்க செட் null செட்டா இல்லனா singleton செட்டான்னு கேக்குறாங்க. First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A equal to x such that x belongs to n 1 less than x less than 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. எந்த செட்ல கொடுத்திருக்காங்க நமக்கு? x belongs to n. நேச்சுரல் நம்பர்ஸா? நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி தானே போகும் நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 1 less than x less than 2. 1 விட அதிகமா 2 விட கம்மியா. அப்போ 1 விட அதிகமா 2 விட கம்மியா அந்த 1க்கும் 2க்கும் நடுவுல எதனா நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்ல. அப்ப இது என்ன சொல்லலாம் நம்ம? நமக்கு கொடுத்திருக்க செட் A. A equal to என்ன சொல்லலாம் நம்ம? null set ன்னு சொல்லலாமா? ரீசன் அது there is no element in between 1 and 2 in natural numbers. Second question பாருங்க. B equal to the set of all even natural numbers which are not divisible by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. even natural numbers னா எப்படி கிடைக்கும் நமக்கு? 2 4 6 8 அப்படினு போயிட்டே இருக்குமா நேச்சுரல் நம்பர்ஸ்ல? கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? which are not divisible by 2. 2 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே என்னது? ஈவன் நம்பர்ஸ் தான். அப்ப ஈவன் நம்பர் எல்லாமே என்ன நமக்கு 2 ஆல டிவைட் ஆகும். அப்ப B செட் என்ன கிடைக்கும் நமக்கு? null set. ரீசன் அது all even natural numbers are divisible by 2. Therefore B set என்ன கிடைக்கும் நமக்கு? null set. Therefore B is a null set. Next third question பாருங்க. C equal to 0 அப்படின்ற எலிமெண்ட் ஒரு செட்ல இருக்கு. அப்ப இந்த 0ன்றது என்னது நமக்கு? எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் இதுல இருக்குன்ற மீனிங். அப்ப இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ therefore C is a ஒரு எலிமெண்ட் இருக்கிற செட் நம்ம என்ன சொல்வோம்? singleton set அப்படினு சொல்வோம். Therefore C is a singleton set. Next fourth sum D equal to the set of all triangles having 4 sides. என்ன கொடுக்கறாங்க? triangles கொடுத்திருக்காங்க. எத்தனை சைடுன்றாங்க? 4 sidesன்றாங்க. நமக்கு தெரியும் trianglesக்கு எத்தனை sides இருக்கும்? 3 sides தான் இருக்கும் அப்படினு தெரியும். அப்போ D set என்னவா கிடைக்கும் நமக்கு? empty set, null set கிடைக்கும். No triangles has 4 sides. Therefore D is a null set. பாருங்க fourth questionல first question என்ன கொடுத்திருக்காங்க? null set ஆ singleton set ஆன்னு கேட்டாங்க கீழ இருந்த questions எல்லாத்துக்கும். first questionல 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிற natural number கேட்டாங்க. natural number 1க்கும் 2க்கும் நடுவுல எந்த நம்பருமே இருக்காது. அப்ப first question வந்து A is a null set. second என்ன கொடுத்திருக்காங்க? even natural numbers which are not divisible by 2. even number 2 ஆல டிவைட் ஆகாத நம்பர் இருந்தா சொல்லுங்கன்னாங்க. அப்படி எந்த நம்பருமே நமக்கு இல்ல. அப்ப அது என்னது நமக்கு? null set. third one C ல வந்து 0 ன்னு ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்னது? ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால C is a singleton set. fourth oneல triangle வந்து என்ன சொல்றாங்க? 4 sides இருக்கிற triangle சொல்றாங்க. நமக்கு triangleனா 3 sides தான் இருக்கும். 4 sidesல எந்த triangleம் இல்ல. அப்ப D is a null set. Next fifth question பாருங்க. State which pairs of sets are disjoint or overlapping. நமக்கு disjoint setsனா எப்படின்னு தெரியும். overlapping setனா என்னன்னு தெரியும். disjoint setனா என்னது? A அப்படின்ற ஒரு செட் கொடுக்கறாங்க plus B ன்ற ஒரு செட். இந்த ரெண்டு செட் வந்து disjoint செட்டா இல்லனா overlapping செட்டா அப்படினு பார்க்கணும். அப்படினா என்ன பண்ணுவோம் நம்ம? A செட்டுக்கும் B செட்டுக்கும் என்ன பண்ணுவோம்? இன்டர்செக்ஷன் எடுப்போம். இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது equal to empty. நமக்கு காமனா எந்த எலிமெண்ட்டுமே இல்ல அப்படினா அது என்ன நம்ம சொல்வோம்? disjoint sets அப்படினு நம்ம சொல்வோம். அதே A intersection B எடுக்கும்போது not equal to empty. எனக்கு ஏதாவது ஒரு எலிமெண்டாச்சு இருக்குது அப்படினா அது என்ன சொல்வோம் நம்ம? overlapping அப்படினு சொல்வோம். ஓகேங்களா? இதுதான் क्वेश्चन நமக்கு 5th क्वेश्चन கொடுத்திருக்கிறது. State which pairs of sets are disjoint or overlapping அப்படினு. A செட் கொடுத்துட்டாங்க, B செட் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? A intersection B கண்டுபிடிச்சி நமக்கு empty வந்தா அது என்னன்னு சொல்வோம்? நம்ம disjoint sets ன்னு சொல்வோம்.
A இன்டர்செக்ஷன் B இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும் நம்ம ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் எழுதிங்க. A equal to F I A S, B equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க A N F H S. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு A செட் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிங்க F I A S இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் B செட் A N F H S. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷன் என்னது, காமனா இந்த ரெண்டு செட்லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட்டை எழுத போறோம். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல Fன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, B செட்ல F இருக்கான்னு பாருங்க இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்செக்ஷன் செட்ல Fன்ற எலிமெண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Iன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, இங்க எங்கேயும் I இல்ல, அப்ப அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் Aன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு நமக்கு A இருக்கு, அப்போ A எலிமெண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Sன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, இதுலயும் Sன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, அப்ப S இது எழுதிக்கலாம். வேற எந்த எலிமெண்ட்டும் நமக்கு காமனா இல்ல, அப்ப செட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு செட் நமக்கு இருக்குது. இது எம்டி செட்டா இல்ல, ஏன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப A இன்டர்செக்ஷன் B இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படி நமக்கு தெரியுது. A இன்டர்செக்ஷன் B இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு கிடைக்கிறதுனால A and B ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. C equal to x such that x is a prime number x greater than 2 and D equal to x such that x is an even prime number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. C செட் என்னன்னு சொல்லிட்டாங்க, prime number x greater than 2, 2 விட அதிகமா இருக்கிற prime numbers. அப்ப prime number செட்ல நம்ம 2 விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதலாமா, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 7 11 அப்படி போயிட்டே இருக்கும் prime number செட், கரெக்டா. நெக்ஸ்ட் D செட் எழுதுங்க. D செட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஈவன் prime நம்பர்னு கொடுத்துட்டாங்க. prime நம்பர்ல ஈவனா இருக்கிற ஒரே நம்பர்னது நமக்கு 2 மட்டும் தான். இப்போ இந்த ரெண்டு செட்டும் வந்து நமக்கு டிஸ்ஜாயிண்டா ஓவர்லாப்பிங்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும், C க்கும் D க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும். C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு C செட் எழுதுங்க 3 5 7 11 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இன்டர்செக்ஷன் 2 D செட். இப்போ இந்த இடத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா இங்க 2ன்ற எலிமெண்ட் இல்ல, வேற எந்த எலிமெண்ட்டுமே அது நமக்கு D செட்ல கிடையாது. அப்போ C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு என்னவா நமக்கு கிடைக்கும், எம்டியா கிடைக்கும். அப்ப C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், C and D are disjoint sets. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. E equal to x such that x is a factor of 24 and F equal to x such that x is a multiple of 3 x less than 30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. E செட் எப்படி எழுதலாம், x is a factor of 24. அப்ப 24 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாமா. அப்ப என்னென்ன வரும் நமக்கு, 24 ஓட ஃபேக்டர்னா 24 எந்தெந்த டேபிள்ல வரும் பாருங்க. 1 டேபிள்ல வருமா, நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல 24 வரும், 5 டேபிள்ல வருமா வராது. நெக்ஸ்ட் 6 டேபிள் 8ல வரும், நெக்ஸ்ட் 12ல வரும், 24ல வரும். இதை விட வேற எதுலயும் வராது. அப்ப E செட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் F செட் எழுதலாமா. F செட் என்னட்டாங்க, x is a multiple of 3 x less than 30. அப்போ 3 டேபிள்ல வரது எல்லாமே எழுதணும். மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் நமக்கு, 3 வருமா, 3 6 3 டேபிள் வர எல்லாமே எழுதிங்க. 30க்கு முன்னாடி வரைக்கும் 27 வரைக்கும் எழுதினா போதும். அப்ப 3 6 9 நெக்ஸ்ட் 12 15 18 21 24 27 நெக்ஸ்ட் 30ன்றது வரும் நமக்கு. லெஸ் தென் 30ன்றதுனால 27 ஓட முடிச்சுக்கிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட்ஸான்னு பார்க்கறதுக்கு ஈக்கும் எஃப்க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷன் எடுத்து எம்டி செட் கிடைச்சதுன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னு சொல்ல போறோம். நாட் ஈக்குவல் டு எம்டின்னு வந்ததுன்னா ஓவர்லாப்பிங் செட்னு சொல்ல போறோம். அப்ப இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு இ செட் எழுதுங்க 1 2 3 4 6 8 12 24 இன்டர்செக்ஷன் எஃப் செட் 3 6 9 12 15 18 21 24 27. இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து பாருங்க. 3 ஓட மல்டிபிள்ஸ் தானே இங்க இருக்க செட் எல்லாமே. இங்க 3 வருமா, இங்கேயே 3ன்ற எலிமெண்ட் இருக்கு. அப்ப இன்டர்செக்ஷன்ல என்ன வரும் நமக்கு, 3 கிடைக்கும் ஃபர்ஸ்ட்.
நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு, இங்கேயும் என்னது நமக்கு 6 இருக்கு, அப்போ 6. நெக்ஸ்ட் இங்க 12, இங்க 12. நெக்ஸ்ட் இங்க 24, இங்க 24. அப்ப காமனா இருக்க ரெண்டு செட்லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் மட்டும் எடுத்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குது? 3, 6, 12, 24 கிடைக்குது. அப்ப E intersection F equal to is not equal to empty தெரியுதா? இங்க எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுறோம்? is not equal to empty set. அப்ப என்ன தெரியும் நமக்கு? E and F are overlapping sets. Okay, why? Therefore, E and F are overlapping sets. நமக்கு 5th क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா ரெண்டு செட் கொடுத்துட்டு disjoint or overlapping அப்படினு கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல A க்கும் B க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு not equal to empty ன்னு கிடைச்சது. not equal to empty அப்படினா அது வந்து என்னது நமக்கு overlapping set அப்படினு தெரியும். equal to empty கிடைச்சதுனா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம disjoint sets ன்னு சொல்லுவோம். இத வச்சு தான் இந்த ப்ராப்ளம் போட்டுருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் 6th question. If S equal to square, rectangle, circle, rhombus, triangle. List the elements of the following subset of S. நமக்கு S என்ற செட்ல என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல சப்செட்ஸ் வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The set of shapes which have 4 equal sides. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நான் படம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The set of shapes which have 4 equal sides. 4 sides ஈக்குவலா இருக்கணும். அப்ப 4 sides ஈக்குவலா இருக்கிறது எதுன்னு பாருங்க. ஸ்கொயர்ல ஈக்குவலா இருக்குமா 4 sides? நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்ல இருக்குமா? இருக்காது. சர்க்கிள்லயும் இல்ல, சைட்ஸே இல்ல சர்க்கிளுக்கு. அதே போல 4 sides ராம்பஸ்ல என்னது நமக்கு 4 sides ஈக்குவலா இருக்கும். ட்ரையாங்கிள்ல 3 sides மட்டும் தான் இருக்கு. அப்ப எதுல நமக்கு வரும்? ஸ்கொயர் வரும் பிளஸ் வந்து என்னது ராம்பஸ் வரும். ஃபர்ஸ்ட்க்கு நமக்கு ஸ்கொயர், ராம்பஸ் இது ரெண்டு தான் சப்செட்ஸா வரும். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the set of shapes which have radius. இதுல எதுக்கு வந்து ரேடியஸ் இருக்கும் நமக்கு? சர்க்கிளுக்கு மட்டும் தான் நமக்கு ரேடியஸ். இந்த ஆர் கண்டுபிடிப்போமா? சர்க்கிள் வரையணும்னா ரேடியஸ் பார்ப்போம்ல நம்ம. அப்போ எதுக்கு நமக்கு ரேடியஸ் வரும்? சர்க்கிளுக்கு மட்டும் தான் வரும். அப்ப இந்த செட் என்ன வரும் நமக்கு? சப்செட் only circle. அப்போ the set of shapes which have radiusக்கு சர்க்கிள் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. the set of shapes in which the sum of all interior angles is 180. ஓகேவா? sum of all interior angle is 180 ன்னு வருது. நமக்கு என்ன கிடைக்குங்க? ஸ்கொயர்ல இந்த இன்டீரியர் ஆங்கிள்ல ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 316 கிடைக்குமா? அதேதான் அது நமக்கு ரெக்டாங்கிள்லயும் 360 தான் கிடைக்கும். ஸ்கொயர்லயும் நமக்கு சர்க்கிள்லயும் நமக்கு 360 தான் கிடைக்கும். ராம்பஸ்லயும் 360 தான் கிடைக்கும். ட்ரையாங்கிள்ல மட்டும் தானே கிடைக்கும். 3 sides ஆட் பண்ணும்போது நமக்கு 180 கிடைக்கும். அப்ப இந்த சப்செட் என்ன நமக்கு கிடைக்கும்? triangle only. Next fourth question பாருங்க. the set of shapes which have 5 sides. 5 sides இருக்கிற செட் எழுத சொல்றாங்க. அப்ப பாருங்க. இங்க இருக்க இமேஜ் எதுலயுமே இல்ல நமக்கு 5 sides இல்ல. இதுக்கு 4 sides, ஸ்கொயர்ல 4 sides, ரெக்டாங்கிள்ல 4 sides, சர்க்கிள்ல no sides, ராம்பஸ்க்கு அது 4 sides, ட்ரையாங்கிளுக்கு 3 sides. 5 sides வரா போல இமேஜஸ் நமக்கு இங்க எதுவுமே இல்ல. அப்ப இந்த செட் என்ன கிடைக்கும் நமக்கு? null set. null set ன்னு இப்படி போடலாம், இல்லனா நீங்க null set ன்னு எழுதிங்க. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாருங்க. if a equal to செட்ல கொடுத்துட்டாங்க. a உள்ளே ஒரு செட் கொடுத்திருக்காங்க. செட் a, b. write all the subsets of a அப்படினு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. சப்செட்ஸ் எல்லா செட்டுக்குமே எம்ப்டி செட்ன்றது ஒரு சப்செட்டா இருக்குமா? அத ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்டா தனியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? a. நெக்ஸ்ட் செட்டா கொடுத்திருக்கதுமே என்னது நம்ம ஒரு எலிமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணோம். அப்ப நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும் நமக்கு? செட் a, b. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? சேர்த்து எழுதுவோம். அப்ப எழுதும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? a, செட்ல a, b. இதுதான் அது இந்த செட்டுக்கான சப்செட்ஸ். நெக்ஸ்ட் 8th क्वेश्चन. write down the power set of the following sets. இங்க கொடுத்திருக்க செட்ஸ்க்கு பவர் செட் எழுத சொல்றாங்க. பவர் செட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுற செட் தான் நமக்கு பவர் செட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? a equal to a, b அப்படின்னு செட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாமா?
இதோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எம்டி செட் அப்படின்றது ஒரு சப்செட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்க ஒரு எலிமெண்ட் தனித்தனியா எழுதுமா? ஏன்ற எலிமெண்ட் அது ஒரு சப்செட். நெக்ஸ்ட் பின்ற எலிமெண்ட் எடுத்தோம்னா அது ஒரு சப்செட். அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா கிடைக்கிறது ஒரு சப்செட். இதை தவிர வேற எந்த சப்செட்னா எழுத முடியுமான்னு பாருங்க, எழுத முடியாது. அப்போ பவர் செட் அப்படின்றது நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? பி ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோமா? இந்த சப்செட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு செட்டா பிராக்கெட் போட்டு எழுதுறது தானே நமக்கு பவர் செட். அப்ப என்னென்ன செட் கிடைக்குது நமக்கு? எம்டி செட், ஏ செட், பி செட், ஏ கமா பி செட். இந்த செட்டையும் என்ன பண்ணணும்? நம்ம க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா b equal to 1, 2, 3. ஓகேவா? இப்போ இதோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதலாமா? இங்கேயும் அதே ரூல் தான். எம்டி செட்ன்றது ஒரு சப்செட்டா இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட் தனித்தனியா எழுதுங்க. 1, 2, 3. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு எலிமெண்ட்டை சேர்த்து எழுதலாமா? எழுதுனா என்ன கிடைக்கும்? 1, 2. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த 1 வச்சிட்டு 1, 2 எழுதணுமா? நெக்ஸ்ட் 1, 3 எழுதிடுறேன். 1, 3. நெக்ஸ்ட் இந்த 1 விட்டுட்டு 2 3 மட்டும் எழுதுறேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 2, 3. இப்போ வேற எதனா பேர்ல நான் எழுத முடியுமா பாருங்க? 3, 1 எழுதினாலும் எனக்கு என்னது? 1, 3 என்ற செட்டே தான். 2 பேர்ல வர எல்லா செட்டும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3 பேரா வரது என்னது? 1, 2, 3 இந்த செட்டே தான். இதுதானே நமக்கு இந்த செட்டுக்கான சப்செட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் எழுதுற செட் தானே, சேர்த்து எழுதுற செட் தானே நமக்கு பவர் செட். அப்போ P ஆஃப் B நமக்கு B ன்னு கொடுத்திருக்கிறதுனால P ஆஃப் B ஈக்குவல் டு என்ன எழுதணும்? நம்ம செட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற செட் எல்லாத்தையும் எழுதணும். எம்டி செட் 1, 2, 3, 1, 2, நெக்ஸ்ட் 1, 3, நெக்ஸ்ட் 2, 3, நெக்ஸ்ட் 1, 2, 3. இந்த செட் எல்லாத்தையும் எழுதிட்டு செட் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு D செட்டோட பவர் செட். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? D equal to PQRS ன்னு. அப்ப தேர்ட் क्वेश्चन எழுதலாம். D equal to PQRS அப்படின்னு. அப்ப இந்த D செட்டோட சப்செட்ஸ் எழுதலாமா? சப்செட்ஸ் என்னென்ன வரும்? எம்டி செட் அப்படின்றது ஒரு சப்செட்டா இருக்கும். இங்க இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? சிங்கிள்டன் செட்ல எழுதலாமா தனித்தனியா? அப்ப எழுதுனா P கிடைக்கும். நெக்ஸ்ட் Q, நெக்ஸ்ட் R, நெக்ஸ்ட் S. சிங்கிளா இங்க இருக்க எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டபுளா எழுதலாம். இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதையுமே மிஸ் பண்ணாம எழுதுறது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க PQ இந்த பேரை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. எழுதும் போது என்ன கிடைக்கும்? P, Q அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த P வச்சுட்டு இந்த Q விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? R கூட பேர் பண்ணி எழுதுங்க. எழுதுனா P, R. நெக்ஸ்ட் இந்த R விட்டுடுங்க. P அப்படியே வச்சுட்டு S கூட பேர் பண்ணுங்க. என்ன வரும்? P, S. அப்ப P கூட எல்லாத்தையுமே நம்ம பேர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த Q கூட பேர் பண்ணுங்க. இப்போ முன்னாடி இருக்க P நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா எல்லா பேருமே வந்துட்டு இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் Q கூட பேர் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? Q, R. இந்த பேர் வருமா? Q, R. நெக்ஸ்ட் பேர் என்ன கிடைக்கும் நமக்கு? Q, S. வேற எதனா எலிமெண்ட் பேர் பண்றதுக்கு இருக்கா? இல்ல. அப்ப இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மட்டும் பேர் பண்ணுங்க. பேர் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? R, S ன்னு கிடைக்கும். வேற எதனா டபுளா பேர் பண்றா போல இருக்கான்னு பாருங்க. வேற எதுவுமே இல்ல. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 பேர்ஸா எழுத போறோம். இந்த P, Q, R இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் பேரா எழுதுங்க. P, Q, R. இப்போ என்ன பண்ண போறோம்? 3 பேரா எழுதும் போது இந்த P-யும் Q-யும் காமனா வச்சுக்கிறோம். இந்த R எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த S கூட எழுத போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? P, Q, S அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த PQ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? இந்த P விட்டுட்டு Q கூட பண்ணுங்க. எழுதுனா என்ன கிடைக்கும்? Q, R, S. வேற எதனா 3 பேர்ஸா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம 4 பேரா எழுதணும். அப்போ 4 பேரா எழுதும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க இருக்க செட்டே தான். P, Q, R, S. இதுதான் அது நமக்கு சப்செட்ஸ். இந்த செட்டுக்கான சப்செட்ஸ் நம்ம எழுதிட்டோம். அப்போ பவர் செட் எழுதணும்னா என்ன பண்ணணும்? P of D equal to செட் பிராக்கெட் போட்டு இங்க இருக்கிற பவர் செட், இங்க இருக்க சப்செட்ஸ் எல்லாத்தையும் ஒரே செட்ல எழுதணும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? எம்டி செட் P, Q, R, S, P, Q. நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? P, R. நெக்ஸ்ட் P, S. நெக்ஸ்ட் Q, R. Q, S. நெக்ஸ்ட் R, S. நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? P, Q, R.
P, Q, S. Next Q, R, S. Next P, Q, R, S. எல்லா செட்டையும் எழுதிட்டு செட் பிராக்கெட் போட்டு முடிக்கிறோம். இங்க இருக்கிற சப்செட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றோம், ஒரு செட்டா போட்டு எழுதுறது தான் நமக்கு பவர் செட். நெக்ஸ்ட் fourth क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, E equal to empty செட் கொடுத்திருக்காங்க. fourth E equal to empty செட். அப்ப empty செட்டுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பவர் செட் எடுத்தால அது ஒண்ணா தான் நமக்கு இருக்கும், எம்டியா தான் இருக்கும். ஓகேவா? ninth question, find the number of subsets and the number of proper subsets of the following sets. நமக்கு number of subsets கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் number of proper subsets கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் தெரியும். number of subsets equal to n of p of a equal to 2 power m ன்னு படிச்சிருப்போம். plus number of proper subsets equal to n of p of a minus 1 equal to 2 power m minus 1 அப்படி நம்ம படிச்சிருப்போம். இந்த m அப்படின்றது என்னது, நமக்கு a என்ற செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, n of a equal to m அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் போட போறோம். சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு w equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க, ரெட், ப்ளூ, yellow அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ப்ளூ, yellow அப்படின்னு. இப்போ நம்ம n of w கண்டுபிடிக்கலாமா? ஏன் அப்படின்னா நமக்கு என்னது, n of a, m ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். இந்த m ஓட வேல்யூன்றது என்னது, n of w. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 1 2 3. அப்ப n of w equal to என்னன்னு தெரியும், நமக்கு 3 ன்னு தெரியும். இப்போ இந்த 3 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து போட போறோம். the number of subsets equal to n of p of w. இங்க நமக்கு w செட் கொடுத்திருக்கிறதுனால இங்க நான் p of w ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்னது, நமக்கு 2 power m. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், m வந்து 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சாரி m வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 2 power 3 ன்னு போட்டா என்ன கிடைக்கும், நமக்கு number of subsets. 2 power 3 ஓட வேல்யூ என்னது, 2 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனும். 2 2s are 4, 4 2s are 8. அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு number of subsets என்ன நமக்கு கிடைக்குது, 8 ன்னு கிடைக்குது. the number of proper subsets equal to n of p of w minus 1 நமக்கு தெரியும். n of p of w ன்றது என்னது, நமக்கு 2 power m minus 1. ஓகேவா? அப்போ நம்ம m ஓட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம், 3 ன்றது ஃபைண்ட் பண்ணோம். அப்ப அந்த 3 இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு 2 power 3 minus 1. 2 power 3 ஓட வேல்யூ என்னது, 8. 8 minus 1 போட்டோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 7. அப்ப number of proper subsets என்னது, நமக்கு 7. number of subsets வந்து நமக்கு 8 அப்படின்னு தெரியுது. செகண்ட், x equal to x square such that x belongs to n ன்னு கொடுத்தாங்க. x square less than or equal to 100 அப்படின்னு. x belongs to n அப்படின்றதுனால நம்ம n x வந்து எப்படி சூஸ் பண்ணணும், 1 2 3 4 அப்படின்னு சூஸ் பண்ணணும். நம்ம எடுக்கிற x என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அந்த x ஸ்கொயர்னால நமக்கு less than or equal to 100 குள்ள இருக்கணும். அப்ப அந்த செட் என்னவா இருக்கும், நம்ம பாருங்க, x equal to first 1 ன்னு போட்டோம்னா என்ன வரும், 1 ஸ்கொயர் 100 விட கம்மி தான். அப்ப அது 1 வந்துரும். நெக்ஸ்ட் 2 ன்னு போட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு 4 ன்னு கிடைக்கும். 100 விட கம்மி தான். அப்ப அதே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9. 100 விட கம்மியா வரது எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 16. நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் பண்ணா 25. நெக்ஸ்ட் 6 பண்ணா 36. 7 பண்ணா 49. 8 பண்ணா என்ன கிடைக்கும், 64. 9 பண்ணா 81. நெக்ஸ்ட் 10 பண்ணா என்ன கிடைக்கும், 100. எனக்கு x ஸ்கொயர் less than or equal to 100 equal to 100 வரைக்கும் வந்துடுச்சு. அப்ப நான் அந்த செட் என்ன பண்ணிக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம n of x கண்டுபிடிக்கணுமா? எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க, n of x ல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ x ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, 10. அப்ப n of x equal to என்னன்னு எழுதலாம், நம்ம 10 ன்னு எழுதலாம். the number of subsets கான ஃபார்முலா என்னது, n of p of x. n of p of x ஓட ஃபார்முலா நமக்கு 2 power m. இந்த m ன்றது தான் நமக்கு என்னது, n of x. அப்போ என்ன வரும், நமக்கு 2 power 10 ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம 2 ஐ 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனும். 2 into 2 into 2 into அப்படினா 10 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணனும். அப்ப மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா 1024 அப்படினு கிடைக்குது. Next, the number of proper subsets equal to n of p of x minus 1. n of p of x எடுத்து நமக்கு என்ன தெரியும், 2 power m ன்னு தெரியும், minus 1. m ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம 10 ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 2 power 10
minus 1 equal to 1024 minus 1. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1023. இதான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். எத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் கிடைக்கும் நமக்கு? 1023 ப்ராப்பர் சப்செட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஃப் n of a equal to 4 find n of p of a ன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்க. n of a equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? n of p of a கேட்குறாங்க. n of p of a க்கான ஃபார்முலா நமக்கு 2 power m. இங்கே m ஓட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 power 4. 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 16. therefore n of p of a equal to 16. செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. if n of a equal to 0 find n of p of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? n of a ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. n of a equal to 0. அப்போ n of p of a equal to ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 power m அப்படி. இங்கே m ஓட வேல்யூ தான் நமக்கு 0. அப்போ 2 power 0ன்னு கிடைக்கும். எனிதிங் பவர் 0 ஓட வேல்யூ நமக்கு 1. அப்போ n of p of a equal to 1. n of p of a equal to 256. find n of a. ஓகேங்களா? இப்போ n of p of a க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. n of p of a equal to 2 power m ன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 256. n of p of a equal to 256 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது நமக்கு எதுக்கு ஈக்குவல்? 2 power m க்கு ஈக்குவல். அப்ப நாம இந்த நம்பர் 256 2 பவர்ல எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 256 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16 வரும். நெக்ஸ்ட் இங்க 2 ஆல போட்டோம்னா 6 2s are 12, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 போட்டோம் அப்படின்னா 3 2s are 6, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா 1 2s are 2, 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 போட்டோம் அப்படின்னா 8, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா 1. ஓகேங்களா? அப்போ இங்க எத்தனை வந்திருக்கு பாருங்க. அப்ப நம்ம 2 power 56 எப்படி எழுதலாம்? இங்க எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 times 2 ன்னு எழுதலாமா? அப்ப 1 2 3 4 5 6 7 8. 8 டைம்ஸ் என்ன பண்றோம்? நம்ம 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 2 power 56 கிடைக்குது. அப்ப இந்த 2 into 2 into இப்படி எழுதுறதுனா என்ன பண்ணலாம்? 2 power 8 ன்னு எழுதலாமா? 8 டைம்ஸ் தான வந்திருக்கு. அப்ப 2 power 8. அப்ப நமக்கு 2 power m equal to எப்படி எழுதலாம்? நம்ம 2 power m equal to 256 ன்னு தெரியுமா? இப்போ நம்ம 256 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 2 power 8 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 power 8. அப்போ 2 power m equal to 2 power 8 நமக்கு கிடைக்குது. இங்க பேஸ் 2, இங்கேயும் 2 அப்படின்னா அப்ப பவர் ரெண்டுமே எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப m equal to நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 8. இந்த m ன்றது தான் நமக்கு என்னது? n of a. அப்ப n of a equal to 8. ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.